சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்க அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அது மட்டும் இல்லாமல் இன்று ஏதேனும் முக்கிய சந்திப்புகள் நிகழ இருக்கிறதா? முழுமையான விவரம் என்ன சதீஷ்? இந்தியா கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்தவரையில 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி, தமிழகத்தை பொறுத்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது கருதப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தேர்தல் முடிவுகள் வந்த அன்றைக்கே முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார். எனினும் அன்றைய தினம் அறிவாலய அளவுல ஒரு தொண்டர்களுடைய கொண்டாட்டமாக இருந்தது. அன்றைய தினம் முக்கிய நபர்கள் யாரும் வரவில்லை. முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தின் போது ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தற்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விழாவாக இன்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக கட்சி தலைமை அலுவலகமான அறிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் கலைஞர் அரங்கத்துல நடைபெற்றிருக்கிறது. இன்று 6 மணிக்கு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கல. 6:30 மணிக்கு முதலமைச்சர் அறிவாலய பகுதிக்கு வந்திருந்தார். அறிவாலய வளாகத்திற்குள்ளேயே அவருக்கு மிக பிரம்மாண்டமான உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருப்பதை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அறிவாலய வளாகத்திற்குள் அவரது கான்வாய் வாகனம் உள்ளே நுழைந்த போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். பறை இசை முழக்கத்தோடு அவர் வரவேற்கப்பட்டிருக்கிறார். மிக குறிப்பாக மகளிர் அணியினர் அவர் வழிநெடுகிலும் மலர் தூவி அவரை வரவேற்றிருக்கிறார்கள். பட்டாசு, வான வேடிக்கை உள்ளிட்ட மிகவும் ஒரு கொண்டாட்ட மனநிலை, உற்சாகமான ஒரு மனநிலையிலும் சூழலிலும் தற்பொழுது அறிவாலயம் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு வாகனம் நுழைவு வாயிலிருந்து அரங்கத்திற்கு வருவதற்கே சுமார் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வரை எடுத்துக்கொண்டார். வழிநெடுகிலும் தொண்டர்களை கண்டு கையசைத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் நீங்களாக திமுகவில் நேரடியாக போட்டியிட்ட 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது உள்ளே இருக்கிறார்கள். இவர்களை தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் முதலமைச்சர் அவர்களை அழைத்து மேடையில் அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்ட இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த தொகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரிடம் வாழ்த்து பெற இருக்கிறார்கள்.
முதலமைச்சர் என்ற நிகழ்ச்சியில் எதுவும் பேச மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். நிகழ்ச்சி முழுவதுமே அந்த வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல அதற்கு உறுதுணையாக உழைத்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கு இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவிக்க விழாவாக ஒரு அதிகாரப்பூர்வ கொண்டாட்ட நிகழ்வாக, வெற்றி கொண்டாட்ட நிகழ்வாக தற்போது திமுக அறிவாலய வளாகத்தில் நடைபெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.